Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் எம்ஜிஆர் சிலை அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக மாவட்ட எல்லையின் தொடக்கத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் அதே போன்று இந்த பகுதியுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு தலைமையிலே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் திரண்டு மலசை தூவி முளைப்பாரி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுகிற அரசு மக்களுக்கு பெருமளவிலே வந்திருக்கிறது. ஏழை எளிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு கோவில்பட்டி விளாத்திக்குளம் பொறுத்தளவுக்கு சிறு சிறு தொழில் வத்திப்பட்டு கடலைமட்ட உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ளடக்கிய ஒரு சிறு தொழில் செய்யக்கூடிய நிலையில இருந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய அளவிலே அதை சார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சியை பார்க்கிற போது இந்த திமுக ஆட்சியை தற்போது அவர்கள் வீட்டிற்கு அனுப்புவதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த எழுச்சி காட்டுகிறது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர வேண்டும், ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை மீண்டும் அதிமுக வந்தவுடன் வழங்கும் என்பதை ஒவ்வொரு இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்து வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்த மக்களுடைய எழுச்சி என்பது இன்றைக்கு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபித்திருக்கிறது. மக்களுடைய எழுச்சி செல்லுகிற ஒவ்வொரு இடங்களிலும் கூடுதலாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் வரவேற்பதிலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பினுடைய தன்மையும் பார்க்கிற பொழுது அதிமுக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றுவிட்டது என்பதைத்தான் இந்த மக்கள் கூட்டம் காண்பிக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக தனது உரையை தொடங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற அரசு எப்படியெல்லாம் இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மக்களை வஞ்சித்திருக்கிறது, எப்படியெல்லாம் மக்களுக்கு துரோகத்தை இழுத்திருக்கிறது என்பதை எடுத்துரைக்க இருக்கிறார். இங்கு திரண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய எழுச்சியை தற்போது பணி 10 ஆக்கப் போகிறது. 10 ஆளானும் கூட ஒவ்வொருவர் கூட இங்கே இருந்து கலையாமல் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுக்காகவே களத்தில் நின்று மக்களுடைய கண்ணீரை, துயரத்தை, அதே போல விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர் கூட இன்று காலை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு 525 வாக்குறுதிகள் வெற்று வாக்குறுதிகள் அழைத்துவிட்டு தங்களை வஞ்சித்து விட்டது, ஏமாற்றி விட்டது. அவர்களை நம்பி வாக்களித்த நாங்கள் இன்றைக்கு வீதிகளை இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்னைக்கு ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனங்களும் திமுக ஆட்சியில் படுகொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் கூட இந்த காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்குள் தான் திமுக அரசு சென்று கொண்டிருக்கிறது. உயர்கல்வியிலே துணைவேந்தர்கள் இல்லை, அதே போல பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்கள் இல்லை, பல கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது, பல பாடப்பிரிவு இல்லாமல் திணிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிலையில் தான் இன்றைக்கு உயர்கல்வியினுடைய நிலை இருக்கிறது. ஆளுகிற அரசு உயர்கல்வி முற்றிலுமாக இன்றைக்கு பாராமுகமாக திமுக அரசு விட்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் வேதனையுடைய துயரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசி வருகிறார். அவருடைய இந்த எழுச்சி முன்னுரையை தொடர்ந்து தொடர்ச்சியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அந்த நேரலையை தற்போது பார்க்கலாம்.